Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தல்லாக்குளம் எலும்பு ரோஸ்ட், மார்க்கெட் மட்டன் நெஞ்சு சாப்ஸ், சிம்மக்கல் வெங்காய குடல், விளக்குத்தூண் ஜிகிர்தண்டான்னு மதுர உணவுகளை சாப்பிட பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. நல்ல வெரைட்டியா ருசியா சாப்பிடலாம். ரெட்ரோ எப்படி சார் இருந்தது? சூர்யா அவர் எனக்கு ரொம்ப பிடிச்சது. இந்த வே த ரொமான்ஸ் ஹஸ் பீன் கம்யூனிகேட்டட். சூர்யா சார் அண்ட் பூஜா கிட்டே நானும் அப்செட் ஆயிருக்கேன், ஞானவேல் சார் அப்செட் ஆயிருக்கலாம். ஆனால் யூ டு மூவ் ஆன். ஹீரோவா அவர் என்ன பண்ணமோ அந்த படத்துக்கு பண்ணாரு. ப்ரொமோஷன் கூட்டும்போது எல்லாம் வந்தார். எல்லாமே அவங்க வேலை பண்ணிட்டு இருந்தாங்க. கடைசியாக கூடி வரும்போது என்ன வருதுன்றது தான் ஃபைனல் மேட்ச். நீங்கள் ரொம்ப ஒருத்தரை போய் நோண்டிகிட்டே இருந்தீங்கன்னா அவருக்கு வழியே இருக்காது. தெலுங்கானாவில் நம்ம நின்றுலாம், அரசியலில் நின்றுலாம். ஏன்னா அவருக்குன்னு ஒரு புஷ்பான்ற பேர் வந்துருச்சு. அவர் அரசியல் இன்னும் உங்களுக்கு எதிர் நிற்க போறாரு, கேம்பெயின் பண்ண போறாரு. இன்னொரு பொலிட்டிக்கல் பார்ட்டி சப்போர்ட் பண்ணாங்கன்னா அவர் உடனே மாசிவா வந்துருவாரு. நெக்ஸ்ட் எலெக்ஷனில் நிற்க போறாரு. விஸ்வரூப படம் வெளியிடக்கூடாதுன்னு சொல்லி பெரிய லெவலில் பிரச்சனை நடக்கும். ஞாபகம் இருக்கா? தமிழ் இண்டஸ்ட்ரியெலாம் கூட இருந்தது, தெலுங்கு இண்டஸ்ட்ரியெலாம் சப்போர்ட் பண்ணி ட்வீட் போட்டாங்களா? இதெல்லாம் இன்னொரு இண்டஸ்ட்ரியிலேருந்து அவங்களுக்கு புரியாது இல்லை என்ன நடக்குதுன்னு. 2000 கோடி தாண்டுற வாய்ப்பு கிடைக்காம போயிடுச்சு. இந்த கலெக்ஷன் இந்த படத்துக்கு மிகப்பெரிய இவ்வளோ மிக்ஸ்டு டாக் இந்தி படங்களுடைய வசூலி தாண்டி அடிக்குதுன்னா இதை விட பெரிய வெற்றின்னு சொல்லுவேன். திருமணி சார் நல்ல நண்பர். அப்போ நான் கேட்பேன், என்ன சார் இவ்வளோ வருது? என்ன சார் எனக்கே புதுசாக இருக்குது, எனக்கும் அஜித் சார் என்ன சார் பிரச்சனை? எனக்கு அஜித் சாருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் எப்படி இவ்வளோ பேசுகிறாங்க என்னை பற்றி? அஜித் சாருக்கும் டைரக்டருக்கும் அஜித் சாருக்கும் ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த சிக்கல் நடுவில் அவர் நினைச்சிருந்தானா குட் பேட் அக்லி ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணலாம் சொல்லிட்டு அது சொல்ல. அந்த உடம்பு அவர் அந்த ஒரு சேஞ்சே கொண்டு வந்து இருப்பாருங்க. அவ்வளோ பிரமாதமாக ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொண்டு வந்திருக்காரு. ஸ்லிம்மாக ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி அது நிற்கிறாரு. அந்த ஸ்டைலிஷாக ஒரு அஜித் சாரை பார்க்கும்போது எல்லாரும் செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதே ஸ்டைலிஷோட இந்த பாட்டில் வந்துட்டார். ஒரு பாட்டில் த்ரிஷாவோட அருமையாக பண்ணியிருக்காரு. அது முக்கிய நிலை உடனுக்குடன் குறிஞ்சி தெரிஞ்சுக்கல. ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. ஆதன் சினிமா நேரில் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. இன்னைக்கு என் கூட இருக்கக்கூடிய ஸ்பெஷல் கெஸ்ட் தனஜயன் சார் தான். நிறைய விஷயங்கள், நிறைய கேள்விகள் இருக்கு. வணக்கம் சார். வணக்கம். இந்த கேள்விகள்லாம் உங்ககிட்ட தான் நிறைய விஷயங்கள் போல்டா நிறைய விளக்கங்களும் கிடைக்கும். அங்கிருந்து எங்கிருந்து நான் தொடங்குறேன்னா அல்லு அர்ஜுன்லேருந்து நான் தொடங்கிறேன். ஒரு பெரிய நடிகர் தியேட்டருக்கு போறதுல இவ்வளவு சிக்கல்கள் இருக்கா? இது எல்லா நடிகர்களுக்கும் ஒரு பாடம் அப்படின்றாங்க. இந்த 2024 நடந்த பெரிய விஷயங்களை விமர்சனம்லாம் தாண்டி இந்த சம்பவம் தான் அதிகமா பேசும்படியா அமைஞ்சிருக்கு. எப்படி சார் நீங்க பாக்குறீங்க இந்த விஷயம்? இல்ல, என்னை பொறுத்தவரை இது தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு சம்பவமா நான் பாக்குறேன். ஏன்னா உயிர் சேதம் என்பது எங்குமே ஏற்றுக்கொள்ள முடியாது. யாரா இருந்தாலும் சரி, நீங்க அந்த உயிர் சேதத்தை ஜஸ்டிஃபை பண்ண முடியாது. இப்போ அவர் நிறைய அலிகேஷன்ஸ்லாம் அவர் பேரில் பண்ணுறாங்க, கேரக்டர் அசாசினேஷன் பண்ணுறாங்க. இதெல்லாம் எனக்கு ஏற்றுக்க முடியாது. அவர் பாவம் ஓவர் எக்ஸைட்மெண்ட்டில் அங்கே போய் உட்காந்துட்டாரு. படத்தை பார்க்கணும், ஒரு ஆயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் போயிட்டு ஒரு படத்தை பார்க்கணும்னு நினைக்கிறது ஒரு ஹீரோக்கு இருக்கிற ஒரு கிராட்டிஃபிகேஷன். நான் ஒரு மாசான ஒரு படம் பண்ணியிருக்கேன், என்னை எப்படி மக்கள் கொண்டாடுறாங்கன்னு பார்க்கணும்னு நினைக்கிறது ஒரு நடிகனுடைய ஆசையாக இருக்கும்ல. இதை தவறு தான் நீங்கள் சொல்ல முடியாது. அங்கே அன்ஃபார்ச்சுனேட்டாக துரதிருஷ்டவசமாக ஒரு விஷயம் நடந்து போச்சு. ஏதோ ஒரு தவறுலாம் நடந்துச்சு. அவங்க அந்த சீரியஸஸ் தெரியாமல் போயிருக்கலாம். அவர் இந்த மாதிரி ஒரு குடும்பம் வந்துடும், அந்த குடும்பம் அந்த நெரிசலில் மாட்டிக்கும், அதில் அவங்க செத்துருவாங்க அப்படின்லாம் அவர் நினச்சி கூட பார்த்துருக்கேன். அப்படி கூட தான் அது வந்திருக்க மாட்டேன். ஸோ ஆனால் இதை நிறுத்திட்டு இப்போ கவர்மெண்ட் சில ரூல்ஸ் எல்லாம் கொண்டு வரலாம். அவங்க ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, இனிமேல் ஏர்லி மார்னிங் காட்சி கொடுக்க மாட்டோம், இந்த மாதிரி டிக்கெட் ப்ரைஸ் இதெல்லாம் பண்ண மாட்டோம், அதாவது ஸ்பெஷல் இதெல்லாம் பண்ண மாட்டோம் அப்படின்றதெல்லாம் ஓகே. இங்கே தமிழ்நாடு கவர்மெண்ட் அதை தான் ஸ்ட்ரிக்டாக பண்ணாங்க. லாஸ்ட் இயர் பொங்கலுக்கு நடந்த ஒரு நிகழ்வில் ஒரு காம்ப்ளெக்ஸில் ஒரு பையன் ஒழுந்து செத்து போகிறான், ஏர்லி மார்னிங் ஷோ பேண்டு அப்படின்ட்டாங்க. இவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு வரையும் அவங்க கொடுக்கல. 2 வருஷம் ஆச்சு. இந்த பொங்கலும் வரப்போது யாருமே இனிமேல் கேட்குறதே இல்லை. 5 மணி காட்சி கொடுங்க அப்படின்னு கேட்டாலும் அரசாங்கம் பொறுத்தவரைக்கும் தெளிவாக சொல்கிறாங்க, கிடையாது. ஆமாம், 9 மணிக்கு தான் காட்சி கொடுப்போம். இது அரசாங்கத்துக்கு எல்லா உரிமையும் இருக்குது. அதே மாதிரி தெலுங்கானா கவர்மெண்ட் சொல்கிறதுக்கு உரிமை இருக்குது. ஆனால் தெலுங்குக்கு பிரச்சனை என்னென்னா, இண்டஸ்ட்ரி காலங்காலமாக பண்ணிகிட்டே இருக்காங்க. அவங்க எப்போ 1 மணி ஷோ 4 மணி ஷோலாம் போட்டு பழக்கப்படுத்தி அதில் ப்ரீமியராக பெரிய அமௌண்ட்டை போட்டு டிக்கெட் கலெக்ஷன் பண்ணி பழக்கமாயிடுச்சு. அவங்களால திடீர்னு அதை உடைக்க முடியாது. அதனால தான் இவ்வளோ போராட்டம் போயிட்டு இருக்கு. எல்லா இண்டஸ்ட்ரியும் ஷாக்கு. இவர் இப்படி சொல்லணும்னா என்னடா இது, இங்கே ஒன்று கொலை செத்து போயிட்டாங்கன்னா அதுக்கு இம்பாக்ட் எங்கள் மேலே நிற்கிறீங்க, ஷோவெல்லாம் கேன்சல் பண்ணுறீங்க, டிக்கெட்லாம் சார்ஜ் பண்ணக்கூடாது சொல்கிறீங்கன்னு அவங்க பயப்படுறாங்க. இப்போ ஓவராலாகவே இந்த ஒரு அன்ஃபார்ச்சுனேட் இன்சிடென்ட் பல விஷயங்களில் இந்த இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பெரிய ஷாக்கை கொடுத்துருக்கு. இன்றைக்கி சிஎம் ரேவந்த் ரெட்டி சார் எல்லாரும் தெலுங்கு இண்டஸ்ட்ரியோட மீட்டிங் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா நாகார்ஜுன சார் வந்திருக்காரு, இவர் வெங்கடேஷ் சார் வந்திருக்காரு. எல்லாரும் உட்காந்து தில்ராஜ் சார் தான் சேம்பர் ஆஃப் காமர்ஸோட பிரசிடென்ட், அவர் எல்லாம் சேர்ந்து பேசுகிறாங்க. ஒரு தீர்வு வரும்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த அல்லு அர்ஜுனை இவ்வளோ தொழில் வரிஞ்சு கட்டிக்கிட்டு அடிக்கணும்னு அவசியமே கிடையாது. அவரை செலிப்ரேட் பண்ண விட மாட்டேன்றாங்க இந்த ஒரு நிகழ்வுனால. அவர் அந்த ஒரு வெற்றி அவருக்கு கிடைச்சது மாபெரும் வெற்றி. எனக்கு எப்படிப்பட்ட வெற்றியாக பார்க்குறேன்னா, நார்த் இந்தியாவில் இதுவரையும் வந்த எல்லா படங்களுடைய கலெக்ஷனும் பீட் பண்ணியிருக்கு. 700 கோடி ரூபாய். ஆமாம், ஒரு டப் படம். அப்போ அந்த வெற்றியை அவர் கொண்டாடணும்ல, அதை கொண்டாட விட மாட்டேறாங்க. என்கொயரி கூப்பிட்டு போகிறேன் 3 மணி நேரம். என்ன என்கொயரி பண்ணீங்க 3 மணி நேரம்? அவர் உட்கார்ந்தேன் திரும்பி போனேன், அவ்வளோதான் சொல்ல முடியும். அது உங்களுக்கு ஃபோனில் சொன்னாங்களா, இல்லை உங்களை வெளில போக சொன்னாங்களா? இதெல்லாம் தேவையில்லாத என்கொயரி.
பெரிய விஷயமா அவரை டார்கெட் பண்ணுறாங்க தான் நான் பார்க்குறேன். அதுக்கு காரணம் வந்து பல விஷயங்கள் இருக்கலாம். பட் என்ன பொறுத்தவரை வந்து இது தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம். அதாவது அவர் அங்கே போயிருக்க வேண்டியதில்லை. அந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் தவிர்க்கப்பட்டிருக்கணும். அவர் போயிருக்கிறதும் தவிர்க்கப்பட்டிருக்கணும். இதுக்கு பிறகு இப்போ நடக்கிறதும் தவிர்க்கப்படணும். பாடம் கற்றுக்கிட்டோம். கவர்மெண்ட் என்ன சொல்லலாம், பாடம் கற்றுக்கிட்டோம், இனிமேல் அலோ பண்ண மாட்டோம். இதோட முடிஞ்சிச்சு. இதோட முடிச்சுட்டு போனாங்கன்னா பிரச்சனை இல்லை. இதை வளர்த்துட்டு போகிறது தான் எனக்கு உடன்பாடு. ஓகே, எல்லாமே சொல்றது தான் சார். இப்போ அவர் ரொம்ப சீண்ட அது வந்து அரசியல் மாற்றமோ மாறலாம். நான் தான் சொல்ல ஆரம்பிச்சேன் விஷயம்லாம். நான் என்ன சொன்னேன்னா, நீங்கள் ரொம்ப வந்து ஒருத்தரை போய் நோண்டிகிட்டே இருந்தீங்கன்னா அவருக்கு வழியே இருக்காது. தெலுங்கானாவில் வந்து நம்ம நின்றுலாம், அரசியலில் வந்து நின்றுலாம். ஏன்னா அவருக்குன்னு ஒரு புஷ்பான்ற பேர் வந்துருச்சு. அவர் அரசியல் இன்னும் உங்களுக்கு எதிர நிற்க போறாரு, கேம்பெயின் பண்ண போறாரு. இல்லை உங்களுக்கு எதிராக இருக்க ஒரு பார்ட்டியில் நிற்பாரு. அவர் பார்ட்டி உடனே சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். அவரை இன்னொரு பொலிட்டிக்கல் பார்ட்டி சப்போர்ட் பண்ணாங்கன்னா அவர் உடனே வந்து மாசிவாக வந்துருவாரு. நெக்ஸ்ட் எலெக்ஷனில் வந்து நிற்க போறாரு. அப்போ எதுக்கு தேவையில்லாமல் ஒரு ஃபோர்ஸை உருவாக்குறீங்க தான் நான் வந்து என்னுடைய பல இன்டர்வியூவில் நான் கேள்வி கேட்டேன். பாலிசி டிசிஷன் எடுங்க. அப்சல்யூட்லி யூ ஆர் வெரி ரைட். தமிழ்நாடு கவர்மெண்ட் எப்படி ஒரு பாலிசி டிசிஷன் எடுத்தாங்களோ, ஒரு பாலிசி டிசிஷன் எடுத்து எதனால இது நடந்ததோ அதை நான் தவிர்க்க போகிறோம் அப்படின்றதுக்கு அரசாங்கத்துக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது. அதோட நிறுத்தினமே தவிர தனி மனிதராக ஒருத்தரை டார்கெட் பண்ணி அடுத்தடுத்த கட்டம் ஆக்ஷன் எடுக்கிறதும், என்கொயரி பண்ணுறதும், அவரை திருப்பி என்கொயரி கூட்டு போகிறதுலாம் என்னை பொறுத்தவரையும் வந்து தேவையில்லாத வேலையை பார்க்குறேன். அங்கே இருக்கிற முன்னணி நடிகர்கள் அவர் ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் ஆறுதல் சொல்ல நேரில் போயிருந்தாலுமே கூட அதையும் விமர்சனம் வச்சாங்க. ஆனால் இந்த மாதிரி தமிழ் இண்டஸ்ட்ரியிலேருந்து யாருமே குரல் கொடுக்கலையே அப்படின்ற ஒரு விஷயமும் வைக்கிறப்பதான் எங்க அது அவங்க பிரச்சனைங்க. அதுல அது நம்ம தமிழ்நாட்டில் நடந்தப்பெல்லாம் அவங்க வந்து குரல் கொடுத்தாங்களா? இல்லைங்க, நியாயமா இருக்காது. சரி, இங்கே நடுவில் நிறைய பிரச்சனை நடந்திருக்கு. நிறைய படங்களுக்கு வந்து படங்களை தடை பண்ணியிருக்காங்க, ரிலீஸ் பண்ண விடாமல் பண்ணியிருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போமே, விஸ்வரூப படம் வெளியிடக்கூடாதுன்னு சொல்லி பெரிய லெவலில் பிரச்சனை நடந்தது. ஞாபகம் இருக்கா? ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். தமிழ் இண்டஸ்ட்ரியெலாம் கூட இருந்தது, ஒரு தெலுங்கு இண்டஸ்ட்ரியெலாம் சப்போர்ட் பண்ணி ட்வீட் போட்டாங்களா? இல்லை. நான் சொல்கிறது உதாரணம் நிறைய படம் இருக்குது. ஒரு உதாரணம் சொல்கிறேன். தமிழ் இண்டஸ்ட்ரி நாங்களாம் கூட இருந்தோம், எல்லாருமே கமல் சார் கூட இருந்தோம், எப்படியாவது படம் கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டோம். அப்புறம் சமாதானமாக போய் அதை ரிலீஸ் பண்ணோம்ல. ஸோ இதெல்லாம் வந்து இன்னொரு இண்டஸ்ட்ரியிலேருந்து அவங்களுக்கு புரியாது இல்லை என்ன நடக்குதுன்னு. இன்னும் நடந்துட்டுருக்கே தெரியாமல் எப்படி போய் அப்போஸ் பண்ணுவாங்க. இப்போ நான் வந்து 2 ஸ்டேட்லேயும் நான் பார்த்துட்ருக்கேன். நான் வந்து ஒரு நியூட்ரலாக ஒரு கமெண்ட் கொடுக்குறேனே தவிர நான் வந்து இவங்களுக்கு எதிராக அவங்களுக்கு ஆதரவாக சொல்லலை. அதை அவங்க பண்ண முடியாதுல்ல. அவங்க படம் நாளைக்கு ரிலீஸ் ஆகணும்ல. இப்போ ஒரு நடிகர் வந்து எப்படி குரல் கொடுப்பாரு? இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இங்கே இருக்கிற ஒருத்தர் குரல் கொடுத்தாரு வச்சிங்களேன், இல்லை நீங்கள் அல்லு அர்ஜுன் எதிராக இதெல்லாம் பண்ணுறது தப்புன்னு சொன்னால் அடுத்து இவர் படம் டப்பிங் படம் அங்கே ரிலீஸ் ஆகும். கரெக்ட். என்ன ஆகும் அவருக்கு? அங்கே போகும்போது ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனை வரும். அதனால் ஏன் குரல் கொடுப்பாங்க? சார் அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. அந்த நம்பர்ஸ் எப்படி சார் பார்க்குறீங்க? அதோட கலெக்ஷன் இன்னும் ஓடிக்கிட்டே இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஹிந்தியில் 1600 crores தாண்டி இருக்குது. 2000 கோடி எட்டுறது கஷ்டம். ஏன்னா அதுக்குடைய அந்த ஸ்டீம் போயிடுச்சு. ஓகே, கம்மியாக கொஞ்சம் கொஞ்சமாக போகுது இல்லை. ஒரு 1800 crores வரையும் போகலாம். நான் முதல்ல என்னுடைய ப்ரொடக்ஷன் 1500 to 2000 கோடி தான் நான் சொல்லியிருந்தேன். என்னோடய ஃபஸ்ட் இன்டர்வியூவில் சொன்னேன், இந்த படம் 1500 2000 கோடி பண்ணோம் அப்படின்னு நான் சொன்னேன். 1000 கோடின்றது ஈஸியாக தாண்டிடும். 1500 2000 கோடி சொன்னால் அதே நடக்குது. காரணம் என்னென்னா அதோடைய மதர் ஸ்டேட்டில் அவ்வளோ பெரிய சப்போர்ட் வரல. அதாவது ஆந்திர பிரதேஷ் தெலுங்கானால பெரிய லெவலில் கலெக்ஷன் வரல. கலெக்ஷன் எங்கே வருதுன்னா நார்த் இந்தியாவில் வருது, ஓவர்சீஸில் வருது, தமிழ்நாட்டில் நல்லா கலெக்ஷன் பண்ணுது, கர்நாடகாவில் நல்லா கலெக்ஷன் பண்ணுது. ஸோ இங்கே ஹோம் ஸ்டேட்டில் என்ன ஆயிடுச்சுன்னா இந்த கலாபரனால பல கலாபரம் நடந்தது பார்த்தீங்களா. இதுலேருந்து என்ன ஆயிடுச்சுன்னா மக்கள் மத்தியில் ஒரு சின்ன ஒரு சலசலப்பு, படத்தை பற்றியே ஒரு மிக்ஸ்டு டாக் அப்போ ஆரம்பிச்சது. அப்படிலாம் ஒன்றா சேர்ந்து இந்த படத்துக்கு ஒரு 2000 கோடி தாண்டுற வாய்ப்பு கிடைக்காம போயிடுச்சு. இது ஒரு 1700 1800 முடிஞ்சு போயிடும். ஆனால் இந்த கலெக்ஷன் இந்த படத்துக்கு மிகப்பெரிய வெற்றி. ஓகே, என்னன்னா இவ்வளோ மிக்ஸ்டு டாக் வந்து இவ்வளோ பிரச்சனை நடுவில் இந்த படம் இவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணுது. அதுவும் பர்டிகுலர் நார்த் இந்தியாவில் 800 கோடி பண்ணி ஹிந்தி படங்களுடைய வசூலி தாண்டி அடிக்குதுன்னா இதை விட பெரிய வெற்றின்னு சொல்ல முடியாது. கண்டிப்பாக சார். எல்லாருமே இப்பயே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கவலையப்படாதீங்க, KGF 3ன்னு ஒரு படம் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு. இந்த கம்பேரிசன் இருந்துகிட்டு தான் இருக்குமா? இதை பிரேக் பண்ண இனி எந்த படத்தினால வாய்ப்பு எல்லாம் இப்போ இல்லை. KGF 3 எங்கே பண்ணார் அவர்? இதில் பிஸியாக இருக்காரு அவருடைய டாக்ஸிக் படத்தில். அது பிறகு KGF 3 எப்போ ஆரம்பிச்சு எப்போ வரும்? 2027 28 வரும். அது வரையெல்லாம் அதெல்லாம் சான்ஸே இல்லை. ஸோ அதெல்லாம் கம்பேரிசனே கிடையாது. அடுத்தது எது பீட் பண்ணால் புஷ்பா 3 வந்து பீட் பண்ணலாம். ஓகே, புஷ்பா 3 இருக்குல்ல, இந்த ரேம்பேஜ் இருக்குல்ல. இப்போதைக்கு நம்ம பார்த்தது புஷ்பா 3 இந்த ரைசிங்னா ரேம்பேஜா? அது என்ன ஒரு ரேம்பேஜ் தான் பெருசாக எதிர்பார்க்க எதுக்கு போடல, அது பெருசாக இதை பீட் பண்ணும். அப்படி போகலாம். ஏன்னா இப்போதைக்கு வந்து வேற எந்த இண்டஸ்ட்ரியிலும் இந்த கலெக்ஷன் எதிர்பார்க்க முடியாது. புஷ்பா தான் அடுத்து புஷ்பா 3 தான் இதை வந்து பீட் பண்ணணும். ஏன்னா தமிழ்ல இன்னும் நம்ம எந்த படமும் 1000 கோடி எட்டல. அதனால அதை போய் பீட் பண்ணலாம் நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம்னா கன்னடத்தில் அடுத்த படம் வரதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அதனால வந்து எந்த படமும் அந்த காம்படிஷனே இல்லை. என்ன பொறுத்தவரை புஷ்பா 3 தான். சரி சார், அஜித் சாரோட வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. அவர் ரிசப்ஷன் போயிட்டு வெளியே வரும்பொழுது அவர் எப்படி சார் அதை பேலன்ஸ் பண்ணுறாரு? இன்னொரு பக்கம் குட் பேட் அக்லின்றாங்க, விடாமுடிச்சு நேற்று தான் டப்பிங் முடிச்சுன்றாங்க. எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் ஒரு இயக்குனரோட ஒரு மன வருத்தம் அப்படிலாம் சொன்னாங்க. அந்த ஃபோட்டோலாம் பார்க்கும்போது ரொம்ப கூலாக இருக்காங்க. ஸோ அது பொங்கலுக்கும் ரிலீஸ் ஆக போகுது. எப்படி அவரோட லைஃப் ஸ்டைல் எப்படி பார்க்குறேன்? எனக்கு வந்து மகிழ் திருமணி சார் நல்ல நண்பர். ஓகே, நாங்கள் அடிக்கடி பேசுவோம்.
இது ஊடகங்களில் வரதெல்லாம் பார்த்து நான் இப்போ கேட்பேன் அவரை. நானும் அவரை அங்கங்கே நடுவில் டீலாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்போம். அப்போ நான் கேட்பேன், என்ன சார் இவ்வளோ வருது, என்ன சார் எனக்கே புதுசாக இருக்குது, எனக்கும் அஜித் சார் என்ன சார் பிரச்சனை, எனக்கும் அஜித் சாருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் எப்படி இவ்வளோ பேசுகிறாங்க என்னை பற்றி. அவர் ஊடகங்களில் பேசுகிற ஆள் கிடையாது. அவர் வந்து ட்விட்டர்லேயும் இல்லை, சோஷியல் மீடியாவில் இல்லை, இன்டர்வியூ கொடுக்க மாட்டார், ரேராக எங்கேயாவது வருவார். அவருக்கு வந்து இதெல்லாம் பழக்கம் இல்லை. அவரும் சொல்கிறார், என்ன சார் எதுவுமே தெரியாமல் எப்படி எல்லாம் வெளியில் பேசிகிட்டு இருக்காங்க, என்னமோ எனக்கே வந்து பிரச்சனை. பிரச்சனை எங்கன்னா அவருக்கு என்ன பிரச்சனை இருந்ததுன்னா, பிளான் பண்ணபடி ப்ரொடக்ஷன் வந்து நிறைய விஷயங்களில் கோஆர்டினேஷன் கொஞ்சம் இஷ்யூ இருந்தது. நம்பர் ஆஃப் டேஸ் இன்க்ரீஸ் ஆனது, சில லொக்கேஷனில் வந்து பிரச்சனை வந்தது. இதெல்லாம் வந்து அவருடைய பிரச்சனை மட்டும் இல்லை, அது ஓவராலாக ஒரு ப்ரொடக்ஷன்லேயே ஏற்படுற பல பிரச்சனைகள். இதில் அஜித் சாருக்கு சம்மந்தமே கிடையாது. அஜித் சாருக்கும் டைரக்டருக்கும் அஜித் சாருக்கும் ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. அவரை பொறுத்தவரையும் நான் டேட் கொடுக்க ரெடி, நீங்கள் வந்து எப்போ ஷூட் பண்ண சொல்லிங்கன்னா நான் முடிச்சு கொடுக்குறேன், அப்படிதான் தெளிவாக இருந்தார். அடுத்ததாக பாருங்கள், ஒரு ப்ரொஃபஷனலாக விடாமுயற்சி. இப்போ வந்து நீங்கள் எடுத்து பாருங்களேன், இப்போ இந்த சிக்கல் நடுவில் அவர் நினச்சிருந்தானா குட் பேட் அக்லி ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணலாம் சொல்லியிருக்கலாம். அது சொல்ல, இந்த படத்தை முடிச்சு கொடுக்குறீங்கன்னா அவங்க என்ன சொல்லிட்டாங்க, லைக்கால நாங்கள் வந்து இதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் ரெடி பண்ணிட்டோம், விடாமுயற்சி நாங்கள் கம்ப்ளீட் பண்ணி பொங்கலுக்கு கொண்டு வர சொன்ன உடனே என்ன பண்ணாரு, ஃபுல் ஃபோக்கஸ் ஆன் விடாமுயற்சி. கடான்னு ஷூட்டிங்க்கு அந்த உடம்பு குறைச்ச உடம்பு, அந்த உடம்பு வந்து அவர் அந்த ஒரு சேஞ்சே கொண்டு வந்து இருப்பாருங்க. அவ்வளோ பிரமாதமாக ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொண்டு வந்திருக்காரு. ஸ்லிம்மாக ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி வந்து நிற்கிறார். அந்த ஸ்டைலிஷாக ஒரு அஜித் சாரை பார்க்கும்போது எல்லாரும் செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதே ஸ்டைலிஷோட இந்த பாட்டில் வந்துட்டார். ஒரு பாட்டில் வந்து த்ரிஷா கூட அருமையாக பண்ணியிருக்காரு. அது ஸ்டில் பார்க்கும்போது அவ்வளோ பிரமாதமாக இருக்குது. நாளைக்கு சாங் வருது 27ஆம் தேதி. இப்போ இவ்வளோ பிரமாதமாக ஒரு படத்துக்கு இவ்வளோ பூஸ்டப் பண்ணிட்டார், டப்பிங் பண்ணி முடிச்சிட்டாரு. என் வேலையை முடிஞ்சிச்சு. படத்தை நேற்று அதோட அதை ஃபோட்டோ எடுத்துட்டார். என் வேலை முடிஞ்சிச்சு, இந்த படத்துக்கு நீங்கள் போய் படத்தை ரிலீஸ் பண்ணுங்க பொங்கலுக்கு, என் ஆடியன்ஸ் வந்து பார்த்துருவாங்கன்ற இதில் அவர் விட்டார். ஸோ இதுதான் அவர் பண்ணியிருக்காரு. மகிழ் திருமேனி அவ்வளோதான். இதெல்லாம் மீதி வரதெல்லாம் கட்டுக்கதைகள் தான். அதாவது இவங்க 2 பேருக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்தது, இல்லை டிலே ஆச்சு, இது எதுவுமே உண்மை கிடையாது. படம் எடுக்கும்போது பல விதங்களில் டிலேஸ் வரதுக்கு பல காரணங்கள் இருக்கும். லொக்கேஷன் பிரச்சனையாக இருக்கலாம், பர்மிஷன் பிரச்சனையாக இருக்கலாம், ப்ரொடக்ஷன் ஹவுஸ்னுடைய கோஆர்டினேஷன் பிரச்சனையாக இருக்கலாம். யார் என்னன்றது நம்மளுக்கு தெரியாது. வெளியிருந்து கமெண்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அந்த கமெண்ட் நான் பண்ண விரும்பல. ஒரு படம் எடுக்கும் போதுன்றது தவிர்க்க முடியாத பல பிரச்சனைகள் வரும். என்கிட்டே நிறைய உங்கள் படம் ஏன் இவ்வளோ டிலே ஆகிடுச்சு, 2 வருஷம் தான் நாங்கள் தேவைப்பட்ட டிலே பண்ணோம், வேணும்னு டிலே பண்ணல. அது காரணம் பல விஷயங்கள் வந்து மாட்டோம். நம்மளுக்கு மீறி ஒன்று நடக்கும், ஒரு படம் வந்து மாட்டிக்கும், ஏதோ ஒரு காரணங்களால் சரியாக முடியாது, அப்போ டிலே ஆகிட்டே இருக்கும். அப்படி ஒரு சின்ன டிலே நடந்தது. ஆனால் அதெல்லாம் தாண்டி இன்றைக்கி படத்தை முடிச்சிட்டாங்க. நாளைக்கு வந்து சாங் ரிலீஸ் பண்ணுறாங்க. அநேகமாக ஃபஸ்ட் அன்றைக்கி வந்து டீசர் வரலாம், அது பிறகு ட்ரெய்லர் வரலாம், அது பிறகு படம் ரிலீஸ் ஆகிடும் 10ஆம் தேதி. சரி, ஏன்னா குட் பேட் அக்லியும் இந்த உடல் எடையை குறைச்சதா இருக்கட்டும், இந்த 2 ஸ்பீடில் ஓடிக்கிட்டு இருக்காரு சார். எப்படி அந்த வேகம் இருக்குது? ஏன்னா ரொம்ப நாளாக அவராலே டிலே அப்படின்னும் சின்ன விமர்சனங்கள் இருந்தாலும் கூட குட் பேட் அக்லியும் நான் முடிச்சிட்டேன்ப்பா, கொஞ்ச நாள் ரேசிங் போகிறேன், கொஞ்ச நாள் என்னை விட்டுருங்க. ஸோ அதோட அந்த ஸ்பீடை பார்க்கும் பொழுது இல்லை, இன்ஃபேக்ட் எனக்கு வந்து அவர் ரேசிங் போகிறது எனக்கு பிடிக்கல. காரணம்னா 3வது படம் ஆரம்பிக்கலாமே, அதான் என்னுடைய ஆசை. அவர் என்னன்னா, இப்போ படம் முடிஞ்சிச்சு இல்லை, இப்போ ஜனவரியில் ஆரம்பிச்சாருன்னா அவர் வந்து அக்டோபர் ஒரு படம் கொடுக்கலாம்ல. ஆமாம், அதுதான் எதிர்பார்ப்பு. ஓகே, நான் சினிமா இண்டஸ்ட்ரியால என்ன நினைப்பேன்னா, இந்த மாதிரி ஒரு மாஸ் ஹீரோஸ் எல்லாம் வருஷத்துக்கு நிறைய படம் வந்ததா இண்டஸ்ட்ரி கலகலகலான்னு இருக்கும், கேலப்பிங்காக இருக்கும். அவருக்கு இப்போ வந்து படம் முடிச்சிட்டார்ல, டிசம்பரோட எல்லா படம் முடிஞ்சிச்சு, ஜனவரி ஒரு பிப்ரவரி படம் ஆரம்பிக்கலாம்ல. ஆனால் அவர் வாழ மனுஷன், படம் எடுக்கிறது மட்டும், அதாவது படம் நடிக்கிறது மட்டும் வேலை கிடையாது. என் வாழ்க்கையை நான் வாழணும், என் குடும்பத்தோடு வாழணும், எனக்கு பிடிச்ச ஸ்போர்ட்ஸில் நான் இருக்கணும், அது பிறகு அடுத்த படம் போகலாம் அப்படின்னு அவர் போகிறார். அதை வந்து நீங்கள் ஒரு மனிதன் எப்படி ஒரு ஃபுல் மனிதன் சொல்லுவாங்கன்னா, கம்ப்ளீட் மேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் ஒரு கம்ப்ளீட் மேன். குடும்பத்துக்கும் நேரம் கொடுக்கணும், என்னுடைய ஹாபிக்கும் நேரம் கொடுக்கணும், எனக்கு இருக்கிற பேஷனுக்கும் நேரம் கொடுக்கணும், சினிமாவுக்கும் நேரம் கொடுக்கணும் அப்படின்றார் பாருங்க. சினிமா மட்டும்தான் என் வாழ்க்கை, சம்பாதிக்கிறது மட்டும்தான் என் வாழ்க்கை அப்படிலாம் போகாமல் நான் தொடர்ந்து எனக்கு பிடிச்ச எல்லா வேலைகளும் பண்ணுவேன். பிகாஸ் ஐ எம் அ கம்ப்ளீட் மேன். ஐம் நாட், அதான் அந்த காஸ்டியூமில் அந்த ட்ரெஸ்ஸில் வந்துட்டார் பார்த்தீங்களா, அது மாதிரி ஒரு கோட் சூட் போட்டு வந்து ஒரு ஸ்டைலிஷாக வந்தார்னா இஸ் அ கம்ப்ளீட் மேன். அதாவது இஸ் நாட் ஜஸ்ட் அன் ஆக்டர். அவருக்கு எல்லாமே பிடிக்கும், அது எல்லாத்தையும் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு. அதனுடைய ஒரு அங்கம் தான் ஸ்போர்ட்ஸ். ஸ்போர்ட்ஸில் போயிட்டு நான் 6 மாதம் போயிட்டு நான் ஜூலைலேருந்து வந்து நான் அடுத்த படம் போய்க்கிறேன். அது வரையும் இந்த 2 படம் ரிலீஸ் ஆகிட்டோம், மக்கள் கொண்டாடிட்டு இருப்பாங்க. நான் ஜூலைலேருந்து அடுத்த படம் ஆரம்பித்து நான் நெக்ஸ்ட் பொங்கலுக்கு ஒரு படம் கொண்டு வந்துடுறேன் அப்படின்ற பிளானில் போயிட்டேன். சார், அவரை பொறுத்த வரைக்கும் அவரோட அந்த குட் புக்ஸில் இருக்கிறது மிகப்பெரிய விஷயம். அதுவும் இயக்குநர்கள்லாம் போயிட்டாங்க அப்படின்னா அதுலேருந்து அவங்களே வெளியே போனாலும் இவரை விட மாட்டார். ஆதி கூட 2வது படம் அப்படின்னு பேசப்பட்டு இருக்கு. ஆனால் சிறுத்தை சிவா நீங்கள் கால் பண்ணுங்க, நான் வந்துகிட்டு இருக்கேன் அப்படின்றாரு. ஸோ அவர் போயிட்டு இந்த ரேஸ்க்குலாம் போயிட்டு அந்த வாட்டி யார் சார் ஃபர்ஸ்ட் கால் யாராக இருப்பாங்க? இல்லை, அது நம்ம கெஸ் பண்ண முடியல. அவருக்கு யார், இப்போ விஷ்ணுவர்தன் மறந்துடாதீங்க, நடுவில் விஷ்ணுவர்தன் நான் பார்த்துருந்தேன், விஷ்ணுவர்தன் சொல்லிட்டு இருக்காரு, அவர் இருக்கலான்றாங்க. ஆதிக்கு வந்து பேசியிருக்காரு சொல்கிறாங்க, அடுத்ததாக சிவா சார் சொல்கிறாங்க. யாருன்றது நம்மளுக்கு தெரியல. ஏன்னா அவர் எப்போ டிசைட் பண்ணுவார்னா, ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஃபைனலைஸ் ஆகணும். யார் கூட அவர் அடுத்த படம் பண்ண போகிறாரு, அவங்களுக்கு எந்த டைரக்டர் செட் ஆகும், இப்படி பல காம்பினேஷன் இருக்குது. அந்த காம்பினேஷன் வரும்போது தான் அது செட் ஆகும். இப்போதைக்கு அவர் வந்து அவசரமும் இல்லை. என்ன காரணம்னா, அவருக்கு என்னென்னா இந்த 2 படம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறது பார்க்கலாம்.
ஃபஸ்ட்டு விடாமுயற்சி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது, அதனுடைய வசூல் சாதனைகள் என்ன, அடுத்து குட் பேட் அக்லி எப்படி வசூல் சாதனை பண்ணுது, அதை வச்சு தான் அடுத்த படத்தை அவர் டிசைட் பண்ணுவார். ஏன்னா அவ்வளோ அவசரம் ஒன்றும் கிடையாது இல்லை. ஏன்னா நான் எப்போ ஆரம்பிக்க போகிறேன், அடுத்து ஜூன் ஜூலையில் தான் ஆரம்பிக்க போகிறேன். அப்போது விடாமுயற்சி வரட்டும், அது பிறகு இந்த படம் வரட்டும், பார்க்கலாம், டிசைட் பண்ணலாம். அதனால் இப்போதைக்கு அவர் உடனே அவசரப்பட்டு ஒரு படத்தை கமிட் பண்ணுவார்னு நான் எதிர்பார்க்கல. ஸோ ஏற்கனவே சொல்லிட்டாங்க அவர் வந்து ரேஸ்க்கு போகிறாருன்னு. அது போகிறதுக்கு ஒரு காரணமே அது ஒரு பிரேக், அவருக்கும் டைம் கொடுக்கும். என்ன மாதிரி மார்க்கெட் இருக்குது, எவ்வளோ தூரம் சக்ஸஸ் ஆகுது, என்ன மாதிரி படங்கள்லாம் அடுத்து பண்ணணும், எந்த டைரக்டரோட அடுத்து பயணிக்கணும், இது எல்லாத்துக்கும் ஒரு விடை இந்த 6 மாதத்தில் கிடைச்சிடும். அவனோட ஃபேன்ஸ் எப்படி சார், அவர் நீங்கள் சொன்னீங்க அவர் லைஃப் ஸ்டைல், அது வந்து ஃபேமிலியாக இருக்கட்டும், ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாரு. ரசிகர்கள் மேலே ரொம்ப கவனமாக இருக்காரு. அஜித்தே கடவுளேன்னு எனக்கு கூப்பிடாதீங்கன்றாரு. அதை மாற்றி இவங்க அஜித்தே அப்படின்னு மாற்றிக்கிட்டாங்க சார். அவர் விட்டாலே இவங்க விடுற மாதிரி இல்லை. ஸோ அந்த ஒரு ஃபேன்ஸும் அவருக்கும் உள்ள அந்த கனெக்ட் அது எல்லா பெரிய நடிகர்களும் இருக்கு. கண்டிப்பாக நீங்கள் வந்து ரஜினி சார்ல ஆரம்பிச்சு பார்த்தீங்கன்னா கமல் சார்லேருந்து எல்லாருமே அந்த ஃபேன்ஸோட ரியாக்ஷன் அப்படி தான் இருக்கும். ஓகே, நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. ஹார்ட் கோர் ஃபேன்ஸ் ஆஃப் ரசிகர்கள் அவங்க அப்படி தான் பண்ணுவாங்க. அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து நான் அப்சசிவாக இருக்கேன் ஒரு நடிகர் மேலேன்னா நான் அப்படி தான் ரியாக்ட் பண்ணுவேன். நான் என்ன மாற்றிக்க முடியாது, நீங்கள் என்ன சொன்னாலும் நான் மாற்றிக்க மாட்டேன். என்ன நான் அப்படி பார்த்துருக்கேன், நிறைய ரசிகர்களை நான் பார்த்துருக்கேன். நான் இன்ட்ராக்ட் பண்ண சில ரசிகர்களை பார்த்துருக்கேன். லாஜிக் எல்லாம் கேட்காது, நான் இப்படி தான் இருப்பேன். நீங்கிட்ட லாஜிக் எதிர்பார்க்கக்கூடாது, மெச்சூரிட்டி எதிர்பார்க்கக்கூடாது. சரி, அதாவது மெச்சூர்டாக திங்க் பண்ணடா டே, அதெல்லாம் சரி, உனக்கு நீ திங்க் பண்ணிக்கிடா டே, நான் இப்படி தான் இருப்பேன். எனக்கு வந்து அவர் கடவுள், எனக்கு அவர் தான் எல்லாம். அவருக்கு என்னவோ நான் பண்ணுவேன், அவருக்காக நான் வந்து என்னவாது பண்ணுவேன், சோஷியல் மீடியாவில் பண்ணுவேன், டைரெக்டாக பண்ணுவேன். அப்படின்றது வந்து நீங்கள் வந்து நீங்கள் எப்படி பார்க்கணுன்னா, இன்றைக்கி புதுசாக வர பல நடிகர்களுக்கும் பெரிய பெரிய கட் அவுட்லாம் வச்சு பெரிய பெரிய இதெல்லாம் வச்சு பண்ணுறாங்க. இதுக்கெல்லாம் யார் செலவு பண்ணுறா? ஃபேன்ஸ் அவங்க கை காசு போட்டு செலவு பண்ணுறாங்க. கட் அவுட்ஸ் வைக்கிறது, பெரிய பெரிய பேனர் வைக்கிறது, எவ்வளோ செலவு தெரியுமா? ஒரு தேட்டருக்குமே செலவு வந்து அந்த ஒரு படம் ஒரு 100 தேட்டரில் அதை வச்சாங்கன்னா கிட்டத்தட்ட 1 கோடி ரூபா ஆகும். ஓகேங்களா? 10,000 ரூபாய் 20,000 ரூபாய் ஒரு தேட்டருக்கு ஆகுதுன்னா இந்த 20,000 ரூபாய் அவன் எப்படி கொடுக்கணும்? அவனோட மாத சம்பளத்தை தான் எடுத்து கொடுக்கணும். அவ்வளோ செலவு பண்ணுறான்னா எவ்வளோ பேஷனாக இருப்பான் பாருங்க. ஸோ அதனால் இந்த ஃபேன்ஸுடைய அந்த பேஷன் நீங்கள் வந்து கேள்வி கேட்க முடியாது, அதுக்கு லாஜிக்கும் கேட்கக்கூடாது. ஓகே, கேள்வி கேட்கக்கூடாது, லாஜிக் கேட்கக்கூடாது. அதனால் நீங்கள் கடவுளே சொன்ன வந்து அஜித்தே சொல்லுவான், நாளைக்கு வேறு ஏதாவது சொல்லுவான், அதெல்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது. அது அவங்களோட பேஷன், அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, அதை பண்ணுறாங்க. அது அஜித் சார் மட்டும் இல்லை, விஜய் சாருக்கும் அதே தான், ரஜினி சாருக்கும் அதே தான், கமல் சார் அதே தான், சூர்யாவுக்கும் அதே தான், எல்லாருக்கும் அதே தான். கண்டிப்பா 2025 எப்படி சார் இருக்க போகுது? கேங்ஸ்டர் வேர்ல்டுக்குள்ள நம்ம போறோமா? இந்த பக்கம் கூலில ரஜினி சார் ரெடியா இருக்காரு, குட் பேட்ல அஜித் சார் ரெடியா இருக்காரு, ரெட்ரோல சூர்யா அவர்கள் ரெடியா இருக்காரு. ஃபுல்லா ஒரு கேங்ஸ்டர் உலகத்துக்குள்ள நம்ம இப்போ டிராவல் பண்ண போறோம். அதுக்கு காரணம் என்னன்னா, அது அமையுது, கோயின்சிடென்ட்டா அமையுது. ஒரு கேங்ஸ்டர் கதையில் தான் பல வெரைட்டி நீ கொண்டு வர முடியும். ஒரு சாதாரண குடும்ப கதையில் என்ன கொண்டு வந்து முடியுங்க? ஒரு குடும்பம், அக்கா, அதாவது அண்ணன் தங்கச்சி, இல்லை அண்ணன் அப்படி இப்படின்னு கொண்டு வந்து அம்மா பையன் இல்லை கூட என்ன கொண்டு வந்து முடியும்? நீங்கள் ஒரு எமோஷன் எவ்வளோ தூரம் நீங்கள் வந்து வில்லனை கொண்டு வர முடியும்? எங்கே வில்லனை நீங்கள் பெருசாக்க முடியும்? கேங்ஸ்டர் கதை தான். கிட்னாப்பு, மர்டரு, ட்ரக்ஸு, ஒரு வில்லனு, இப்படிப்பட்ட இதுதான் கதை வந்து பயங்கர ஃபாஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் சிம்பிளான கதைகள் பண்ணோன்னா மலையாளத்தில் தான் பண்ணணும். சரி, மலையாளத்தில் நீங்கள் இப்படியெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் படம் பண்ண அவசியம் இல்லை. அழகாக ஒரு சின்ன நாட்டை எடுத்துக்கிட்டு நீங்கள் அழகான ஒரு கதை பண்ணி அதை ஜெயிச்சிட முடியும். நீங்கள் மஞ்சுமல் பாய்ஸ் எடுத்து பாருங்கள், ஆவேசம் எடுத்து பாருங்கள், எல்லாமே பார்த்தீங்கன்னா சின்ன நாட்டு. அந்த சின்ன நாட்டுக்கு ஒரு கதை எடுத்துகிட்டு அவங்க முடிச்சிடுவாங்க. நம்ம ஊரில் நிறைய மசாலா தேவைப்படுது, நிறைய என்டர்டெயின்மெண்ட் எலிமெண்ட் தேவைப்படுது, பல கிளைக்கதைகள் தேவைப்படுது. சொல்லுவாங்க சப்ளாட் நிறைய தேவைப்படுது. அவ்வளோ சப்ளாட் இருந்தால் தான் அவங்களால வந்து அது அழகான ஒரு கதையாகவே நம்ம ஆடியன்ஸ் எடுத்துப்பாங்க. நீங்கள் சிம்பிளான ஒரு கதையை சொல்லிட்டீங்க வச்சிங்கன்னா ஒன்றுமே இல்லை மச்சான் இதில் அப்படின்வாங்க. நிறைய சப்ளாட்டோட, நிறைய இன்ட்ரிகசியோட, காம்ப்ளிகேட்டடாக ஒரு திரைக்கதை நீங்கள் சொல்லணும் அப்படின்னா எதில் போய் சொல்ல முடியும்? ஒரு ஃபேமிலி கதையில் எவ்வளோங்க சப்ளாட் கொண்டு வர முடியும்? கேரக்டர் தான் கொண்டு வர முடியும். புரியுது. ஒரு கேரக்டருக்கும் ஒரு வாழ்க்கையெல்லாம் சொல்லியிருந்தீங்கன்னா என்னன்னா எத்தனை பேர்டா கதை சொல்லிட்டு இருக்கானுங்க, டே மெயின் கதை என்னடா அப்படின்வான். இதே ஒரு கேங்ஸ்டர் கதை வச்சிங்களேன், கிளியராக தெரிஞ்சிடும் இவன் ஹீரோ, இவன் வில்லன், இவனுக்கு தான் பிரச்சனை. இது எப்படி நடக்கும் போது? ஸோ எப்போவுமே ஒரு கேங்ஸ்டர் கதை, ஒரு மாஸ் ஆக்ஷன் கதைனாலே உங்களுக்கு ஈஸியாக கதையை வந்து நிறைய கிளைக்கதைகள் உருவாக்க முடியும். நிறைய அவனுக்கு ஒரு வில்லனுக்கு ஒரு பெரிய பாயிண்ட் ஆஃப் வியூ முடியும். விக்ரம் படம் எடுத்து பாருங்களேன், ஃபாத் ஃபாசிலுக்கு ஒரு கதை போயிட்டு இருக்கோம், விஜய் சேதுபதிக்கு ஒரு கதை போயிட்டு இருக்கோம், கமல் சாருக்கு ஒரு கதை போயிட்டு இருக்கோம், அப்புறம் காளிதா ஜெயராம் ஒரு கதை சொல்லியிருப்பாங்க, அப்புறம் பேரன் ஒரு கதை, இப்படின்னு ஒரு கதையாக சொல்லுவாங்கல்ல. அந்த பேரனுக்கு ஒரு கதை இருக்கும், அவனுக்கு வந்து இது மாதிரி பிரச்சனை இருக்குது. ஸோ ஒன்றுக்கு ஒரு கதை. அதை விட அங்கே ஒர்க் பண்ணுற ஒரு ஒர்க்கர், அதாவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இவங்கல்ல அந்த டீனா, ஆமாம், அவங்க ஏஜென்ட் டீனா அப்படின்னு ரிலீஸ் பண்ணுவாங்க, அவங்களுக்கு ஒரு கதை சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு மாஸ் படத்தில் இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் பண்ண முடியும். ஒரு ஃபேமிலியில் என்ன பண்ண முடியும்? நீங்கள் ஒரு ஃபேமிலி கதையோ காமெடி கதையோ இதெல்லாம் பெருசாக பண்ண முடியாது. நீங்கள் ஒரு ஹாரர் கதை எடுத்துட்டாலும் இதே பிரச்சனை வரும், லிமிட்டடாக தான் பண்ண முடியும். ஸோ கேங்ஸ்டர் கதை, மாஸ் கதையில் பல விஷயங்கள் எலிமெண்ட் நம்மளால் இன்க்ளூட் பண்ண முடியுன்றதுனால தான் ஈஸியாக எல்லாருமே அதை அப்ரோச் பண்ணுவாங்க. கண்டிப்பாக. ரெட்ரோ எப்படி சார் இருந்தது? அண்ட் சூர்யா அவர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் ட்வீட்லாம் பண்ணியிருந்தேன், ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்காக இருந்தது.
அந்த the way the romance has been communicated, அதாவது பிட்வீன் சூர்யா சார் அண்ட் பூஜா கிட்டேல அருமையாக இருந்தது அந்த கம்யூனிகேஷன். நான் எங்கள் அப்பா வேணாம், எனக்கு இது வேணாம், என்னுடைய பழசெல்லாம் தூக்கி போட்டு நான் உன்னுக்காக வாழறேன் அப்படின்றதுலாம் ரொம்ப அருமையாக இருந்தது. எனக்கு நான் வந்து கார்த்திக் சுப்ராஜுக்கு ரொம்ப பிடிக்கும். கார்த்திக் சுப்ராஜோட மேக்கிங் எல்லாமே எனக்கு பிடிக்கும். நான் வந்து கொண்டாடி இருக்கேன் அவருடைய படங்களை பார்த்துட்டு. சமீபத்தில் அவர் இன்சிடென்ட்லி எங்கள் காம்ப்ளெக்ஸில் தான் இருக்கார் என் கூட. நாங்கள் அவர் ஒரு ஃப்ளோரில் அவர் ஃப்ளோரில் இருக்கோம். ஸோ அந்த காம்ப்ளெக்ஸில் கீழே எப்பாவது பார்த்தேன்னா நான் சொல்லிகிட்டே இருப்பேன். அவர் பிடிச்சி வச்சுட்டே பேசிகிட்டு இருப்பேன் அவர் ஒரு படங்களை. இப்போ நான் வந்து ஜிகர்தண்டா XX பார்த்துட்டு நான் அவ்வளோ ரசித்தேன். இப்படியெல்லாம் ஒரு வில்லனை எப்படி ஒரு ஹீரோவை மாற்றினார் பாருங்க. ஒரு நம்ம எதிர்பார்க்க இல்லை லாரன்ஸ் மாஸ்டர் வந்து இப்படி ஒரு கேரக்டர் மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பிரமாதப்படுத்தியிருப்பார். ஸோ எனக்கு பெரிய நம்பிக்கை இந்த படம் வந்து ஒரு டெஃபினட்டாக சூர்யா சாருக்கு வந்து ஒரு பிரேக் த்ரூ படமாக அமையணும். நான் நிறைய என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் பேசும்போது அவங்களும் அதே சொன்னாங்க, இந்த படம் ஷார்ட் ஹிட்டு, இதில் எல்லா எலிமெண்ட்ஸும் கரெக்டாக இருக்குது, கண்டிப்பாக இதை ஜெயிச்சிடும் அப்படின்னாங்க. நம்ம ஓவராக பில்டப் பண்ணுவானா, ஏன்னா நம்ம பசங்க உடனே கமெண்ட்டில் போடுவாங்க, நீ பில்டப் பண்ணாத ரெடி அப்படின்வாங்க. நான் பில்டப்பே பண்ணலப்பா, ரசிகராக எனக்கு பிடிச்சது நான் சொல்கிறேன். ஓகே, ஏன்னா 2024 அந்த கங்குவா அப்படின்ற ஒரு விஷயம் எவ்வளோ பெரிய விஷயங்கள் ஏற்படுத்திச்சு அப்படின்ட்டு தெரியும். ஆனால் இப்போ டெக்னிக்கலாக நிறைய விஷயங்கள் இருக்குது, அதையும் நீங்கள் பாராட்டலாம் அப்படின்ட்டு இப்போ நிறைய விஷயங்கள் பாசிட்டிவாக எல்லாருமே போட ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அந்த விமர்சனங்களாக இருக்கட்டும், இனி நிறைய பேர்ல இப்படிலாம் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க, சார் சூர்யா சார் உங்களுக்கு அவ்வளோதான், நீங்கள் ஃபீல்ட் அவுட் அப்படிலாம் எழுதும் பொழுது அதுக்கான பதிலிட்டு தான் இந்த ரெட்ரோவா, இனிமேட்டு என்னோட 2.0 நீங்கள் பார்க்க போறீங்க அப்படின்ட்டு ஒரு வேகமாக இதாக இருக்கட்டும். ஆர்ஜி பாலாஜி இந்த படத்தை முடிச்சிட்டார்ல, அது பதிலாம் கிடையாது. சரி, நீங்கள் ஒரு படமும் ஒரு ஜேர்னி தான். சரி, சினிமாவில் நீங்கள் வந்து ஏங்கிட்டு தான் இருக்கணும். நீங்கள் வந்து ஒரு படத்தில் வந்து நடந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியாது. அவர் வந்து அப்செட்டாக இருக்கலாம், நானும் அப்செட்டாக இருக்கேன், ஞானவேல் சார் அப்செட்டாக இருக்கலாம். ஆனால் யூ ஹேவ் டு மூவ் ஆன்ல. வாட் நெக்ஸ்ட் தான் வாழ்க்கை. வாட் நெக்ஸ்ட்னு போயிட்டே இருப்பாங்க. அதை விட்டுட்டு நான் உட்காந்துட்டு சல்கிங் பண்ணிவிட்டு நான் வந்து என்ன பண்ணிட்டேன், தப்பு பண்ணிட்டேன்னா நான் ஒன்றும் தப்பு பண்ணல. இப்போ எல்லாரும் எடுத்திங்கன்னா எல்லா என்டையர் டீமும் நான் என் வேலையை பண்ணிட்டு இருந்தேன். நான் என்னோட வேலை என்ன ப்ரொமோஷன் பண்ணுறது, அந்த படத்துக்கான சரியான டைமில் வந்து அந்த படத்துக்கான ப்ரொமோஷன் இது ரிலீஸ் பண்ணுறது, அதை ரிலீஸ்க்கான கோஆர்டினேஷன் பண்ணுறது என் வேலை பண்ணியிருந்தேன். ப்ரொடக்ஷன் டைரக்டர் அவர் வேலை பண்ணியிருந்தார். ஹீரோவாக அவர் என்ன பண்ணமோ அந்த படத்துக்கு பண்ணார். ப்ரொமோஷன் கூட்டும்போது எல்லாம் வந்தார். ப்ரொடியூசர் அவர் வேலையை பண்ணிட்டு இருந்தார். எல்லாமே அவங்கவுங்க வேலை பண்ணிட்டு இருந்தாங்க. கடைசியாக கூடி வரும்போது என்ன வருதுன்றது தான் ஃபைனல் மேட்டர். என்னதான் நீங்கள் நல்லா ஒர்க் பண்ணியிருந்தாலும் கடைசியில் உங்கள் ப்ராடக்ட் வந்து அப்பீல் ஆச்சா இல்லையா, இது நம்ம கையில் இல்லை. அது கிரிட்டிக்ஸ் கிட்ட இருக்குது, ஆடியன்ஸ் கிட்ட இருக்குது. அவங்க எப்படி ரசிக்கிறாங்கன்னு நம்மளால் ப்ரிடிக்டே பண்ண முடியாது. ப்ரிடிக்ட் பண்ணால் 100% எல்லா படங்களும் வெற்றி அடையணும். கரெக்டுங்களா? அப்படி அடைய முடியாது. ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ சமீபத்தில் ஒரு படத்தை வந்து நிறைய பேர் பாராட்டியெல்லாம் நல்லா சொல்லிகிட்டே இருந்தாங்க. அந்த படத்தினுடைய ஒரு ஷோ நடந்தது. ஷோ நடந்தோடனே எனக்கு ரிவ்யூஸ் எல்லாம் கால் பண்ணி, சார் ரொம்ப ஓவராக பில்டப் பண்ணுறாங்க சார், ஒன்றுமே இல்லை படத்தில் அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், இன்னைக்கு ஒரேடி அப்படி சொல்கிறீங்களே அப்படின்னு சொன்னதுக்கு, சார் படம் சுத்தமாக எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை சார் அப்படின்னாங்க. இப்போது இதுவரையும் சொன்னவங்களை எடுத்துக்கிட்டோமா, இவங்களை சொல்ல ஒத்துக்கிட்டோமா? புரியுது. அப்போது நான் எனக்குன்னு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வரணும். நான் சொன்னேன், இல்லைங்க நான் படம் பார்த்து நானே ஒரு பெர்ஸ்பெக்டிவ் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். எதுக்காக இந்த உதாரணம் சொல்கிறேன்னா, ஆளாளுக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கும். சினிமா பொறுத்தவரையும் வந்து காமனாக ஒரு ஒப்பீனியன் இருக்கே இருக்காது. ஓகேங்களா? இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான், இப்போ ஓடிடியில் வந்த பிறகு பார்த்துட்டு பல ஒப்பீனியன் சொல்கிறாங்கன்னா, அது இப்போ ஒரு ஒப்பீனியன் வருது படத்துக்கு. ஸோ இது அப்படி தான் வரும். நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. ஒப்பீனியன் என்பது தவிர்க்கவே முடியாது. ஒரு கலை படைப்பு வரும்போது நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். இந்த ஒப்பீனியன்ஸை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ரிஜெக்டே பண்ண முடியாது. கற்றுக்கணும். இதுலேருந்து அடுத்த கட்டமாக இந்த மாதிரி மிஸ்டேக் வராமல் தவிர்க்கிறதுக்கு என்னென்ன பண்ணமோ அது பண்ணணும். ஆனால் 100% தவிர்க்க முடியுமானா அது பண்ண முடியாது. ஏன்னா அதுவும் ஒரு கலைப்படைப்பு தான். அடுத்ததான் நம்ம படம் போகிறதும் ஒரு கலைப்படைப்பு. நான் அடுத்ததாக ஒரு படம் கொண்டு வரணும், அதுவும் என்னுடைய கலைப்படைப்பு தானே. அந்த படம் ஒர்க் ஆகுமானது என்னால் கேரண்டியாக சொல்ல முடியாது. எனக்கு நம்பிக்கை இருக்கும். வேறு நம்பிக்கை வேறு, ஒர்க் ஆகுதல் எடுத்து வேறு. நான் நம்பிக்கையாக தான் படத்தை எடுக்கிறேன், நம்பிக்கையாக தான் படத்தை முன்னாடி கொண்டு வரேன். அது பிறகு என்ன நடக்கிறது என் கையில் இல்லை. இதுதான் சினிமா. சினிமா என்பது என்றைக்குமே அன்சர்டன் தான். சினிமா கேரண்டியே கிடையாது. இதில் சின்சியராக நாங்கள் முயற்சி பண்ணியிருக்கோமா இல்லையா, அதை தான் நீங்கள் பார்க்குறவ தவிர, இந்த டீம் சின்சியராக முயற்சி பண்ணாங்க, ஆனால் தே ஃபெயில் டு மீட் மை எக்ஸ்பெக்டேஷன், இதை சொல்லலாம். ஆனால் அது தாண்டி வேறு பர்சனலாக வரும்போது தான் ஹர்ட் ஆகும். ஆனால் அந்த ஹர்ட்டையும் நீ உட்காந்து பேசிகிட்டே இருக்க முடியாது, அதை உட்காந்து நினச்சிட்டே இருக்க முடியாது. அடுத்த கட்டம் போயிட்டே தான் இருக்கணும். ஸோ அதனால் ஐ மூட் ஆன், எவ்ரிபடி மூட் ஆன். ஸோ இப்போ அது மாதிரி தான் சொல்கிறேன், சூர்யா சார் இஸ் மூட் ஆன். அதனால் அவர் வந்து அதுக்கு பதில் தான் இது அப்படிலாம் கிடையாது. அப்பயே படத்தை முடிச்சிருச்சு. அவர் அடுத்தடுத்து படத்துக்கு மூவ் ஆகிட்டே இருப்பார். இப்போ அவருடைய பிஸி ஃபுல்லாக அவருடைய சூர்யா 45 இருக்கார். அடுத்த படம் 46 ஆரம்பிக்க போகிறாங்க, 43 ஆரம்பிக்க போகிறாங்க. அதில் போய் பிஸியாக இருப்பார். அதனால் இதெல்லாம் வந்து மனசில் வச்சுக்க மாட்டாங்க. ஒரு ஸ்டேஜ் மேலே கடந்து போயிட்டே இருப்பாங்க. கண்டிப்பாக. ஃபைனலாக இது மட்டும் கேட்டுக்கிறேன் சார், இந்த பாலா 25 அப்படின்னு ஒரு ஈவெண்ட் முதல் ஆளாக சூர்யா ஒடியாராரு. அதுதான் சூர்யாவா சார்? ஏன்னா அவர் அந்த ஒரு நன்றி கடன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அப்பா கால் பண்ணி கேட்டார், நான் வராமல் அண்ணனுக்கு நான் வராமல் யார் வருவாங்க அப்படின்னு முதல் ஆளாக வந்து செயின் போட்டதாக இருக்கட்டும். இவ்வளோ தான். எவ்வளோ பெரிய விஷயங்கள் வெளியே பேசிக்கிட்டாலும் அப்படிலாம் எதுவும் கிடையாது. எங்கள் அண்ணனுக்கு எனக்கு நிறைய முரண்பாடுகள் இருக்கும், நான் தான் ஃபஸ்ட்டு வருவேன். எப்படி சார் இருந்தது? இல்லை, ரொம்ப சிறப்பாக இருந்தது. இன்ஃபேக்ட் உண்மையிலே சொல்கிற வந்து அது சூர்யா சாருடைய அல்டிமேட் ஜெஸ்டர். ஒரு சக மனிதனுக்கு தன்னை உருவாக்கின ஒரு படைப்பாளிக்கு கொடுக்குற மிகப்பெரிய மரியாதையை நான் பார்க்குறேன்.
பாலா சார் அவர் ரொம்ப பிடிக்கும். நந்தா படம் இல்லைன்னா நான் வந்து காக்கா காக்கல, காக்கா காலனா எனக்கு வந்து கஜினி இல்லைன்னு சொன்னார் பாருங்க. இதை விட என்ன ஒரு மனிதன் சொல்லணும். ஸோ அவருக்கு இருக்கிற அந்த ஆத்மார்த்தமான அன்பு இருக்குல்ல, அதோட வெளிப்பாடு தான் அவர் ஷூட்டிங்லேருந்து வந்து இது பண்ணிட்டு திருப்பி ஷூட்டிங் போயிட்டாரு. ஸோ இது பண்ணணும் அவசியம் இல்லை, அவருடைய சொந்த படம் கிடையாது, எதுவுமே இல்லை. ஆனால் ஒரு படத்தினுடைய ப்ரொமோஷன் தான் அது. பாலா 25 ஈவெண்ட்டு கிடையாது, அந்த ஈவெண்ட் பாலா 25 கிடையாது, அது ஒரு படத்தினுடைய ஆடியோ லான்ச். அந்த ஆடியோ லான்ச்சில் அவங்க கம்பைன் பண்ணி பாலா 25 ஈவெண்ட் பண்ணுறாங்க. அவர் நினச்சிருந்தா இல்லை சார் பாலா ஈவெண்ட்டே கிடையாது, அது வந்து ஆடியோ லான்ச் மாதிரி தான் அப்படின்னு கூட சொல்லி எஸ்கேப் ஆகிருக்கலாம்ல. ஆனால் இல்லை, பாலா சாருக்கான ஒரு விழா, நான் இருப்பேன் அப்படின்னு வந்தார் பாருங்க. அதுதான் சூர்யா சாருடைய ஒரு ஜெஸ்டர். அதாவது அது என்ன சொல்ற, அன்கண்டிஷனல் லவ் டுவர்ட்ஸ் பாலா சார். நான் எதிர்பார்த்தில்லை. ஆனால் எனக்கும் அவருக்கும் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கும், அது வேற. அது படம் எடுக்கும்போது எங்களுக்கும் அவருக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்தது. நான் அந்த படத்தில் நடிக்க முடியாமல் விலகிட்டேன், அது வேற விஷயம். ஆனால் அதை நான் வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணல. முன்னாடி கேள்வி நான் சொன்னல, நான் மறந்தாச்சு. வாட் நெக்ஸ்ட், மூவ் ஆன். அப்போ வாட் நெக்ஸ்ட் மூவ் ஆனில் என்னை கூப்பிட்றாங்களா, அப்போ பாலா சார் தான் எனக்கு முக்கியம். என்னை கூப்பிட்டாங்கல்ல, அப்போ நான் போயிடணும். ஓகே, ஏன்னா பாலா சார் நடக்கிற விழாவில் நான் இருக்கணும் அப்படின்னு நினச்சி அவர் வந்துட்டார். ஸோ உண்மையிலேயே வந்து அது சூர்யா சாருடைய மெக்னானிமிட்டி, சூர்யா சாருடைய அன்பு, அதிகபட்ச உச்சபட்ச அன்பாக பார்க்குறேன். அதை விட அந்த விழாவே ரொம்ப சிறப்பாக பல இயக்குநர்கள் வந்து பல பேர் வந்தது பாலா சார் செலிப்ரேட் பண்ணணும். பாலா சார் போக வேண்டிய தூரம் பெருசு, அதாவது அவருக்கான எல்லைகள் மிக பெருசு. ஏன்னா அவ்வளோ பெரிய நடிகர்களை உருவாக்கியிருக்காரு. நீங்கள் மிகச்சிறந்த நடிகர்களை பார்த்தீங்கன்னா ரைட் ஃப்ரம் விக்ரம் சார்லேருந்து, சூர்யா சார்லேருந்து, ஆர்யாலேருந்து, விஷாலினுடைய ஒரு நடிப்புக்கும் சரி, அதர்வா அப்படின்னு பல பேரை வந்து நடிப்பு ஒரு அவங்கள கசக்கி பிசைஞ்சு ஒரு நடிகனாக மாற்றிருக்காருல்ல. அந்த நடிகனாக மாற்றுறது தான் அவரோட மிகப்பெரிய சாதனை. ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க அவருடைய ஒரு படத்தில் நடிச்சிட்டா போகிறோம், நடிப்பை ஃபுல்லாக கற்றுக்கலாம். ஒரு மனிதன் எப்படியெல்லாம் வந்து மென்மையான உணர்வுகளை வெளிப்படுத்தணும் அப்படின்றத வந்து அவர்கிட்ட வந்து கற்றுக்க முடியும். அவருடைய நுவான்சஸ் அவ்வளோ பயங்கரமாக இருக்கும். அதெல்லாம் நடிகர் கற்றுக்கிட்ட பிறகு தான் அவங்க என்ன சொல்கிறாங்க, நான் நடிக்கிறதே ஈஸியாகிடுது, பாலா சார் நடிச்சிட்டா போகிறோம், எங்கேயும் நான் எந்த படத்தில் நடிச்சிடலான்னு வந்துடுறாங்கல்ல. ஸோ அதுதான் அவருடைய ஒரு சிறந்த படைப்பாளியாக பார்க்குறேன். அவருக்கான ஒரு மரியாதை தான் எல்லாருமே வந்ததும், அவ்வளோ பெரிய விழாவை நடந்ததும். ஸோ உண்மையிலேயே வந்து அந்த ஐடியா பண்ணி இதெல்லாம் பண்ண அந்த தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி, அது வந்து எடுத்துகிட்ட ஏஎல் விஜய் சார், ப்ளஸ் வந்து லிங்குசாமி சார், ராம் சார், இவங்களுக்கெல்லாம் வாழ்த்து சொல்லணும். ஏன்னா அவங்களாம் சேர்ந்து தான் இது ஒரு பிளான் பண்ணி இது ஒரு அழகாக படத்துக்காக மட்டுமே பண்ணாமல் பாலா சாரும் சேர்த்து செலிப்ரேட் பண்ணதோடு தான் இன்றைக்கி வந்து முக்கியமான ஒரு நிகழ்வாக மாறி இருக்குது தமிழ் சினிமாவுக்கு. இது மாதிரி பல விழாக்கள் நடக்கணும் எல்லாரும் பேசிகிட்டு இருக்கேன். இப்போ எப்படின்னா 25 இயர்ஸ்க்கு எப்படி இவ்வளோ பெரிய விழா பிரம்மாண்டமாக நடந்தோ அதே மாதிரி எல்லா படைப்பாளிகளுக்கும் எல்லா நடிகர்களுக்கும் இது மாதிரி பண்ணணும் அப்படின்ற ஒரு டாக்கும் இப்போ இண்டஸ்ட்ரியில் வந்திருக்குன்னா இது ஒரு முன்னுதாரணமாக இந்த விழா இருக்கும். கண்டிப்பாக சார், ரொம்ப நன்றி சார். வழக்கம் போல நிறைய விஷயங்கள் எங்களுக்காக நீங்கள் ஷேர் பண்ணிட்டீங்க. இன்னொரு நிச்சயம் தேங்க்யூ.